அனைவருக்கும் வணக்கம். நிகழ்கால அரசியலை பற்றி நம்ம பேசலாம்னா ஜூன் 4க்கு பின்னாடி தான் அரசியலே பேச முடியும். தமிழக அரசியலில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. ஜூன் 4க்கு பின்னாடி அது யார் வெற்றி பெறுகிறார், தோல்வியை பெறுகிறார், யார் டெபாசிட்டை இழக்கப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம 4ஆம் தேதி தான் நம்ம பார்க்கலாம். இங்கே அரசியலில் அதிமுக அரசியலை தான் எல்லாருமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைமா, இப்படியே போயிருமா, இப்படியே போனாலும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா தான் அரசியலை முன்னேறணும், தன்னுடைய கட்சி முன்னேறி வரணும் அப்படிங்கிறோன்னா இன்னொரு கட்சியை அழிக்கணும், இல்லைன்னா இன்னொரு கட்சியில் இருக்கிற ஆட்களை தூக்கி கொண்டாந்து நம்ம கட்சியில் இணைக்கணும். அந்த மாதிரியான வேலைகளில் தான் இன்னைக்கு எல்லா கட்சியினருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தர்ம யுத்தம் நடத்தி கட்சியை விட்டு வெளியே போனவர் மீண்டும் சேர்ந்தாரு, இப்பவும் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தியிருக்காரு அப்படிலாம் பல பேரும் பல வாக்கில் பேசினாங்க. அவர்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். தர்ம யுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த நலனுக்காக தர்ம யுத்தம் நடத்தலை. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அம்மா மறைவுக்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் முதலமைச்சராக வர்றாங்க. சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடுகள் அதிகமாக ஏற்படுது, வர்தா புயல் ஏற்படுது. தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் ஐயா ஓபிஎஸ். சென்னையினுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது கிருஷ்ண நீர். அதை அப்போது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி சென்னையில் இருக்க அந்த குடி தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக எங்களுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயாவும் சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே தமிழகத்துக்கு கிருஷ்ணாவில் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வர்தா புயல்ங்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் மரங்கள் கீழே விழுகுது, மின்கம்பங்கள் கீழே விழுகுது. அதெல்லாம் ஒரு 2-3 நாட்களில் வர்தா புயலுங்கிறது தமிழகத்தில் வந்ததா அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனாரு ஐயா ஓபிஎஸ். அந்த வர்தா புயல் தடம் தெரியாம அந்த இடத்தை எல்லாம் நார்மலா முதல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்தவர் தான் ஐயா ஓபிஎஸ். தமிழகமே ஸ்தம்பித்து நின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களையும் மிகப்பெரிய அளவுல இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு சிறு வயது குழந்தை முதற்கொண்டு அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கணும் சொல்லி இந்த அளவுக்கு தமிழருடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் போற்றும் வகையில மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் இங்க டெல்லி விரைந்து போறாங்க. அங்கே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறாங்க. அங்கே சந்திச்சு சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை கூப்பிட்டு அங்கே விவாதங்கள் நடத்தி ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பித்து அங்கிருந்து வாங்கிட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகள்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சகாக்களுக்கு பிடிக்கலை. இதற்காக தூவம் போட்டு தான் சசிகலா அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே நினைச்சது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே எவ்வளவோ சசிகலா அவங்கள்ட்ட எடுத்து சொன்னாங்க. நீங்கள் தொண்டர்களை சந்திங்க, நீங்கள் பொதுமக்களை சந்திங்க, ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திங்க. அதுக்கடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருப்போம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது, இதையெல்லாம் சந்தித்து வெற்றி பெற்றுவாங்க. நான் தாராளமாக உங்களுக்கு எழுதி தருகிறேன். நீங்கள் முதலமைச்சராக வந்துக்குங்க. மக்களுடைய பேராதரவோடு நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய கட்சி வலுப்பெறும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்லியிருக்காங்க. அடிச்சா மொட்டை, வச்சா குடுமி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஐயாவும் ராஜினாமா செய்துட்டு அவங்க வந்துட்டாங்க. இந்த தொண்டர்களும் அதிமுகங்கிற ஒரு பேரியக்கமும் 100 ஆண்டு காலம் நிலைக்க வேண்டும் சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபைக்குள்ளேயே பேசியிருப்பாங்க. இந்த கட்சி வீணாகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனக்குமுறலை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஐயாவுடைய மனக்குமுறலை அம்மாவனுடைய ஆன்மாட்டை எடுத்து சொல்றாங்க. அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாவை நம்பி கிட்டத்தட்ட 60-70 எம்எல்ஏக்கள் அப்ப இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கூட்டிட்டு கூட அந்த தர்மயுத்தத்தை நடத்தலாம். தனி ஒரு மனுஷனா அந்த தர்மயுத்தத்தை நடத்தினார். அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இருந்து கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் திடீர்னு
மாற்றங்கள் வந்து ஏற்படும் போது தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல. சசிகலா அவர்கள் மீதும் அவர்கள் சார்ந்த சகாக்கள் மீதுமே வந்து பொதுமக்களும் தொண்டர்களுமே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தான் இருந்துச்சே தவிர ஒரு நல்ல பெயர் வந்து கிடையாது. அப்ப தொண்டர்கள் வந்து யாரும் பிரிந்து சென்றக்கூடாது, எல்லாருமே வந்து அதிமுகங்கிற ஒரு குடைக்குள்ள வந்து சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தர்ம யுத்தமே வந்து நடத்தினார். எல்லாருமே வந்து ஏளனமா பேசினாங்க. அந்த சமயத்துல வந்து ஓபிஎஸ் வந்து அவருக்கு பதவி கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அவர் போய் தர்மயுத்தம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த இதுவே கிடையவே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக யார்ட்டையும் போய் எதுவும் கேட்டது கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய தர்ம யுத்தம் வந்து வேறு யாருக்கு எதிராகவும் கிடையாது, முழுக்க முழுக்க தொண்டர்களை இணைக்கக்கூடிய ஒரு தர்ம யுத்தமாக தான் நடந்தது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில வந்து கட்சியில வந்து தொண்டர்கள் பிளவுபட்டு எங்கும் சிதறி போய்விடக்கூடாது, அது திமுகவுக்கு சாதகமாயிடக்கூடாது. அந்த தொண்டர்களை வந்து ஒன்றிணைக்கும் முயற்சியில தான் அந்த தர்ம யுத்தமே நடந்தது. ஏளனமா பேசுறவங்க 1000 பேர் பேசிட்டு போகலாம், பேசுபவர்களுக்கு வந்து இந்த தர்ம யுத்தம் எதனால நடந்தது, எதற்காக நடந்தது, இதை பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்ம யுத்தம் நடத்தி பின்னாடி வந்த உடனேயே கிட்டத்தட்ட இருக்கிற தொண்டர்கள்ல ஒரு 90% பேர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க. அன்னைக்கு தொண்டர்கள் ஆதரவோடு தான் அந்த தர்ம யுத்தத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தினாங்க. அந்த தர்ம யுத்தம் வெற்றியும் பெற்றது. சசிகலா அவர்கள் சிறை செல்கிறாங்க. சிறை சென்ற பின்னாடி கட்சியினுடைய தலைமைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர் வர்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிற்கும் போது டிடிவி தினகரனையே தோற்கடிக்க வேலை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் வந்துட்டால் நம்ம அரசியல் செய்ய முடியாது, இந்த முதலமைச்சர் பதவியில் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, டிடிவி தினகரனை சார்ந்த ஒரு 20 எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர்கிட்ட வந்து ஒரு மனுவை வந்து கொடுக்குறாரு. இவர்களுடைய செயல்பாடு சரியில்லை, கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க, இவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு கொடுக்குறாங்க. சபாநாயகரும் வந்து 20 எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் செய்து உத்தரவிடுகிறார். அந்த சமயத்துல தான் தன்னுடைய அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அதுல எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளே கிடையாது. அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை நாடி வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. தங்கமணியவும் வேலுமணியவும் அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு இரவு பகலாக பறந்துகிட்டு இருந்தாங்க கார்ல. இதையெல்லாம் நம்ம தொலைக்காட்சி மூலியமா நம்ம பிரேக்கிங் நியூஸா தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்திய வரலாற்றிலேயே பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சது எங்க இருந்ததுன்னா, புரட்சி தலைவி அம்மா இறந்த நாள்ல இருந்துதான் பிரேக்கிங் நியூஸே வந்து மிக பிரபலமா ஆனது. இரவு பகலாக தங்கமணி வேலுமணி எல்லாருமே வந்து அலைஞ்சு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு வேணும், நீங்க கண்டிப்பா வந்து எங்களோட இணைந்து நீங்க செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கீழ்ப்படிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் ஐயா ஓபிஎஸ். தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது அந்த எம்எல்ஏக்கள் மட்டும்தான். இருக்கிற எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டா எடப்பாடி முதலமைச்சர் பதவி க்ளோஸ் ஆயிரும். ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தயவு தேவைப்பட்டது. இரவு பகலாக வந்தார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஐயா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன். அம்மா உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை வந்து அமைச்சிட்டு போயிருக்காங்க, அந்த ஆட்சி வந்து இன்னைக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, நான் காப்பாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடந்த காரணமாக இருந்தவரே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இதை நன்றி மறந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பின்னாளில் நடந்த கதைகள் எல்லாருமே தெரியும். இங்க தர்ம யுத்தம்னு ஒன்று தொடங்கும் போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் தனிநபராக தான் வெளியில வந்திருக்காரு. 1.5 கோடி தொண்டர்கள் அவங்க பின்னாடி நின்றுருக்காங்க. மிகப்பெரிய அளவுல மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ குழு, எம்பி குழு ஐயா ஓபிஎஸ் பின்னாடி வந்தது கிடையாது. முதல் தர்ம யுத்தம் நடத்தும் போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தொண்டர்கள் நின்றாங்க. 2வது தர்ம யுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடத்தும் போதும் இன்னைக்கும் தொண்டர்கள் தான் பக்கபலமா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்தால் அதிமுக ஒன்றிணையும். 2026 அம்மாவினுடைய ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம்.